நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரியான ஏமாத்துக்காரி நீ. எல்லாரோட பேரையும் சொன்னதுக்கு அப்புறம் என் பேரை சொல்லுவான்னு நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இவ ஒரு தடவை சுரேந்தர், அப்புறம் இம்ரான், அப்புறம் யஷ்பால். ஏவா, உனக்கு பர்ஃபியூம் பிடிக்குங்கிற விஷயம் எனக்கு மட்டும் தானே தெரியும். நீங்களா? நான் தான் கொடுத்தேன். என்னத்த சொல்ல, இந்த ஏமாத்துக்காரிக்காக நான் எவ்வளவு ஆசையா, எவ்வளவு அன்பா அந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? அத நான் இவன் கிட்ட கொடுத்து அனுப்புனா இவ இங்க அவ பாய் ஃப்ரெண்ட் பேரை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. பேரம் பேத்திங்களுக்கு முன்னாடி இப்படி எல்லாமா பேசுறது? சீ. இருங்க, நீங்களே பதில் சொல்லுங்க. எங்க வீட்டை பாத்தீங்கல்ல, அங்க அக்கம் பக்கத்துல வீடு இருந்துச்சா? இல்லையே. அது போகட்டு, நான் ஸ்கூலுக்கு போனேனே, அந்த ஸ்கூல்ல ஆம்பளைங்க படிச்சாங்களா? இல்லையே. பாவம், என் பாட்டியும் தாத்தாவும் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு நான் எப்படி போக முடியும்? அது சரி, ஆனா நீ பின்ன என்னோட அப்பாவி அம்பிகாபதி, நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அப்புறம் எதுக்காக உங்க கையெழுத்துல எழுதினீங்க? Thank you. For what? பில் நீ தான் கொடுக்க போற. நீ தான் இன்வைட் பண்ண. Don't worry. பில் நான் தான் பே பண்ணுவேன். ஆக்சுவலி நான் எதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னா, நீங்கள் வந்ததுக்காக தான். அப்புறம் நான் ரொம்ப ரூடானவன் கிடையாதுங்கிறத நிரூபிக்க ஒரு சான்ஸும் கிடைச்சிருக்கு. நீ ரொம்ப வினோதமா நடந்துக்கிறத உனக்கே தோணல? ஐ திங்க் த வேர்ட் இஸ் சைக்கோ. உங்க அப்பா அடிக்கடி பிஸ்னஸ் விஷயமா வெளியூருக்கு போவார்ல, அப்புறம் உனக்கு அம்மா கிடையாதுல்ல? உனக்கு உனக்கு வீட்டில் ரொம்ப தனிமையா இருக்காதா? இருக்கும். ஆனா உனக்கு எப்படி என்ன பத்தி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு? உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன்ல, அன்னைக்கு உங்க அப்பா உங்க ஃபேமிலியோட மொத்த ஹிஸ்டரியும் சொல்லிட்டாரு. எங்க அப்பா எப்பவுமே அப்படித்தான். எங்க அக்கா கல்யாணமாயி போனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி என் அக்கா இருக்கும்போது நாங்க ரொம்ப ஜாலியா இருப்போம். ஆனா அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வீடே ரொம்ப வெறிச்சோடி போயிடுச்சு. எங்க அக்கா எப்பவுமே லைவ்லியா இருப்பாங்க. நான் எல்லா விஷயத்துக்கும் அவங்க கிட்ட தான் போவேன். எல்லாத்துக்குமே சுஹானாக்கா. நான் உன்னை ரொம்ப போர் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா இல்ல. அப்ப சரி, நீ எனக்கு உன்னோட ஃபேமிலியை பத்தி சொல்லு. உன்னோட ஃபேமிலி எங்க இருக்கு? யார் மியூசிக்கை மாத்தினது? எனக்கு இந்த மாதிரி மியூசிக் சுத்தமா பிடிக்காது. மியூசிக்கா? என்ன சொல்ற நீ? எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப நல்ல சாங். எனக்கு சாஃப்ட் மியூசிக் தான் பிடிக்கும். கர்ல்ஸ் ஸ்பெஷலி பங்கஜ் தாஸ், ஜகேத் சிங், நஸ்ரத் ஃபத்தே அலி கான், அப்புறம் பர்த்டே சாங்ஸ். உன்னோட MP3 பிளேயர்ல கூட ஒரு பர்த்டே சாங் ரெக்கார்ட் ஆயிருந்தது. ஆனா அதுல நிறைய சத்தம் வந்ததே. ஏதோ குழந்தையோட சத்தம், ஒரு டாகோட சத்தம். அதெல்லாம் என்ன? ராஜ், உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு பசிக்குது. நான் சாண்ட்விச் ஆர்டர் பண்றேன். நீ சாப்பிட்றியா? ஓகே. Waiter. 2 veg sandwiches. Thank you.
நீ கவலைப்படாத, உன்னை இந்த வீட்டில் யாரும் தடுக்க மாட்டாங்க. நீ சுதந்திரமா போலாம். யூ ஆர் ஃப்ரீ. ஆனா போறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுன. ஆர்டர் போட்டுட்டு போயிட்டான். ஏதோ நான் அவனோட உண்மையான வைஃப் மாதிரி. நியாயமா இஷான் தானே சொல்லணும், அவனுக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஏன்னா இது அவனோட ஃபேமிலி தானே. ஷாக்கான அவங்க தான் ஆகணும். அவனை தானே கல்யாணமா பண்ணிக்கிட்டான். நான் தான் ஃபெயிண்ட் ஆயிட்டேல. அப்போ கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. ஓ காட். இப்ப நான் தான் எல்லார்கிட்டயும் சொல்லணும். எனக்கு ஒன்னும் யாரை பார்த்தும் பயம் கிடையாது. ஆனா நான் சொல்லும்போது எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? OMG. ஓ காட், ப்ளீஸ் யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வராம பாத்துக்கோ. நீ ரொம்ப ஸ்மார்ட்டானவன் தான். பாக்குறதுக்கு தான் அப்பாவி மாதிரி இருக்கு, ஆனா நீ அப்பாவி கிடையாது. எல்லாத்தையும் ஏன் தலையில போட்டுட்டு நீ பாட்டுக்கு ஆபீஸ் போயிட்ட. ரொம்ப ஸ்மார்ட் தான் நீ. அதனால தானே என் மோதிரத்தை கூட நீ ஒளிச்சு வச்சிட்டு இருந்த. பரவாயில்ல, திரும்பவும் உன்னை வாழ்க்கையில நான் சந்திப்பேன்ல, அப்போ உன்னை பேசிக்கிறேன். ஓகே, டில் தட் Suhana Bajpai, DIY. Do it yourself. இந்த வீட்டை விட்டு நீ போறேன்னு நீயே தான் சொல்லணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராதா, ரஜினி, சுஹானா, நிஷாவுடைய ரூம்ல இந்த கர்டன்ஸ் எல்லாம் மாத்திடலாம்னு எனக்கு தோணுது. ரொம்ப பழசாயிடுச்சுல. உங்களை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அண்ணி. இனிமே என்ன பத்தி யோசிக்க என்ன இருக்கு ராதா? அதான் நமக்கு இப்ப நல்ல வயசாயிடுச்சுல. குடு சாலட குடு. என்னமோ உங்களுக்கு 100 வயசு ஆயிட்டா மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. 100 வயசு வாழணும்னு அவசியம் இல்ல ராதா. அதான் எல்லாத்தையும் பாத்துட்டேனே. பசங்க, மருமக, மாப்பிள, பேர பசங்க. இப்போ இஷானும் சுஹானாவும் சந்தோஷமா இருக்காங்க. அட, பேர் எடுத்தீங்க அதுக்குள்ள வந்து நிக்கிறா. உங்க 2 பேருக்கும் போன ஜென்மத்து உறவு இருக்கா என்ன? போன ஜென்மத்தை பத்தி தெரியல, ஆனா இந்த ஜென்மத்துல இருக்கு இல்ல அம்மா பொண்ணு உறவு. இந்த ஜென்மம் போன ஜென்மத்து உறவு. நோ சுஹானா, டோன்ட் கெட் எமோஷனல். யூ ஹாவ் டு டெல் தம் நீ இந்த வீட்டை விட்டு போக போற. யா சுஹானா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் பெரியமா. ராதா, மீனா கிச்சடி பண்ணல இல்லையா? ஸ்வீட்டிக்கு வேற வயிறு சரியில்லை, அவ ஸ்கூல்ல இருந்து வந்துகிட்டு இருப்பா. நான் மீனா கிட்ட சொன்னேன், செஞ்சு வச்சுட்டா. என்னது? ஸ்வீட்டிக்கு வயிறு சரியில்லையா? அப்படியே அவளை ஸ்கூலுக்கு அனுப்புனீங்க? பெரிய அண்ணி, உங்களுக்கு தான் சின்ன அண்ணிய பத்தி தெரியும்ல. நம்ம ஸ்வீட்டி அச்சன்னு தும்முனா போதும், உடனே பிரதம மந்திரிக்கே லெட்டர் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பத்தி குறை சொல்லலன்னா உனக்கு தூக்கமே வராதே. நீங்களே சொல்லுங்க, நமக்கு இருக்கிறத ஒரு பேத்தி தான், அவ மேல அக்கறை காட்டாம இருக்க முடியுமா சொல்லுங்க? அவ நேத்து வயித்து வலின்னு சொல்லும் போது நீ தானே பக்கத்துல இருந்த. அவ ஹோம்வொர்க் எழுத கூடாதுன்னு வேணும்னே அப்படி சொன்னா. ஓ, நீ இருக்க பாரு, தொட்டதுக்கெல்லாம் நீயும் டென்ஷன் ஆகுற, மத்தவங்களையும் டென்ஷன் படுத்துற. சுஹானா, பெரியமா சொல்லுமா, நீ என்னமோ சொல்ல வந்தியே. பெரியமா, விஷயம் என்னன்னா. என்ன விஷயம்? அது அவளை பேச விடுங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. கண்டிப்பா இஷான் தான் ஏதாவது சொல்லிருக்கணும். அவன் வீட்டுக்கு வரட்டும், நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். முதல்ல அவளை கொஞ்சம் பேச விடுறியா நீ? சொல்லு சுஹானா. பெரியமா, இந்த உலகத்திலே ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. மகாராணிக்கு அப்படி என்னதான் நடந்தது? அதெல்லாம் ஒண்ணும் நடந்திருக்காது. மேட்சிங் துப்பட்டா இல்லனா மேட்சிங் நெயில் பாலிஷ் கிடைச்சிருக்காது இல்லையா? 24 மணி நேரமும் மேக்கப்ப பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பா. கொஞ்சமாவது படிச்சாதானே. உங்க அப்பா திட்டுறாருன்னா சும்மாவா திட்டுறாரு? பாருங்க பெரியமா, நான் வீட்டுக்கு வந்த உடனே இவங்க 2 பேரும் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லு.
காலேஜ்ல எலெக்ஷன் நடக்க போகுது பெரியமா, அதனால என் எக்ஸாம்ஸ் ஒரு மாசம் முன்னாடியே ஆரம்பிக்க போகுது. நான் இன்னும் எதுவுமே படிக்க ஆரம்பிக்கல. சரி இப்ப படிக்க ஆரம்பிச்சிரு, இது ஒரு பெரிய விஷயமா உனக்கு? ஆனா இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. அண்ணி நீங்க கொஞ்சம் நியாயத்தை சொல்லுங்க. ஒரு மாசம் முன்னாடியே எக்ஸாம்ஸ், ஆனா நான் எதுவுமே படிக்க ஆரம்பிக்கல. நான் எப்படி எக்ஸாம் எழுதுவேன் அண்ணி? உன் எக்ஸாம் ஒரு மாசம் கழிச்சு வச்சா கூட நீ இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சிருவியா என்ன? ஐயோ சுகானா, நீ ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. நாம அவளை பேச விட்டு அதானே அவ சொல்லுவா. ரொம்ப நேரமா அவளும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. இனிமே யாரும் பேசக்கூடாது, சுஹானா மட்டும் தான் பேசுவா. நீ சொல்லு சுஹானா. பெரியமா, ஆக்சுவலி நான் இந்த வீட்டை விட்டு I'm so happy, you know. நான் திரும்ப என்னோட பழைய லைஃப் ஸ்டைல்குள்ளவே போக போறேன். கண்டிப்பா சுகானா அவன் வீட்டுக்கு போயிருப்பா. வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்களோ? இனி ஈஷானோட நிலைமை என்ன ஆகும்? அக்கா, சுகானா போயாச்சு. நான் அவளுக்கு எவ்வளவு எடுத்து சொன்னேன், ஆனா அவ அதெல்லாம் கேட்காம இங்க இருந்து போயிட்டாளா? ஆனா இந்த அந்த அளவுக்கு நம்ம சுகானாவை எதுவும் சொல்லலையே. அப்படி இருக்கும்போது இஷானை எதுக்காக இப்படி விட்டுட்டு போனா? என்ன கேக்குறியா நீ? இந்த கேள்வியை நீ உன்கிட்டே கேட்டுக்கோ ரஜினி. இதனால நம்ம இஷான் மனசு எவ்வளவு வருத்தப்படும் உனக்கு தெரியுமா? டேய் இஷான், நீ எல்லாம் ஒரு ஆளாடா. உன்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்குன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம். அவளை ஒழுங்கா உன்னால பார்த்துக்க முடியாதா? இஷான் அண்ணா ஒரு நிமிஷம். சுஹானா அண்ணி அவங்களுக்காக ஒரு ஸ்மார்ட்டான ஹேண்ட்ஸமான பையனை எதிர்பார்க்கறாங்க. ஆனா நீங்க என்னன்னா வாய் மூடு. எல்லாரும் இந்த மாதிரி முதல்ல பேசுறது நிறுத்துங்க. என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. சார், நான் என்ன பண்ணேன்? நீங்க ரொம்ப நேரமா இங்கே நிக்கிறீங்க. பாஸ் உங்க டேபிளுக்கு 3 தடவை வந்துட்டு போயிட்டாரு. பாஸ் என் டேபிளுக்கு வந்தாரா? சரி, நான் போய் பார்க்குறேன். இப்போ எங்க போறீங்க சார்? எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களே. சுஹானா, அண்ணி ஏதோ ஸ்பீச்ச மனப்பாடம் பண்ணிட்டு வந்து மறந்து நிக்கிற மாதிரி முழிக்கிறீங்க. சுகானா, என்னம்மா விஷயம்? ஏன் இப்படி தயங்குற? பாத்தீங்களா, கண்டிப்பா இந்த ஈஷான் தான் ஏதாவது இவகிட்ட சொல்லிருக்கணும். இவ சொல்றதுக்கு தயங்குறா. அப்படியே சுஹானா? நோ பெரியமா, விஷயம் இஷான் ரிலேட்டடா தான். ஆனா இஷான் மேல எந்த தப்பும் இல்ல. ப்ராப்ளம் எல்லாம் எனக்கு தான். மீ மேரேஜ் மெட்டீரியல். நான் இந்த வீட்ல சொன்னா கேளு. இல்ல 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 அப்படியே ஓடுவேன். ஓ காட், நான் என்ன பண்ணுவேன்? இல்ல ஓடுவேன். சின்ன சித்தி, இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? சின்ன சித்தி, எங்க ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் நடக்க போகுது. டீச்சர் என்ன ஃபேரியா நடிக்கிறதுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. அடடே, அப்பனா நீ குட்டி தேவதையா? யோசனை பண்ணி பாருங்க. இவ ரஜினி ஜாடையில பிறந்திருக்கா, ஆனா தேவதை ரோலா. சுஹானா, நான் ஒண்ணு நம்பி தான் அங்க சரின்னு சொல்லிட்டேன். இது பார், ஸ்வீட்டிக்கு ஃபேரி ட்ரெஸ் ரெடி பண்ணனும். அப்புறம் அவளுக்கு அந்த டான்ஸ் சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இதுல எல்லாமே எழுதி இருக்கு, நீயே படிச்சு பாரு. இது பாரு, இவளோட ஃபங்க்ஷனுக்கு நீ தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. நானா? நல்லா அழகா சொல்லி கொடுப்பா. நான் ரஜினி அக்கா, நான் எப்படி? நீதான் முடிவு பண்ணணும். ஒருவேளை ரஜினி இவளை ரெடி பண்ணனா யோசிச்சு பாரு. தேவதாவ மந்திரக்கோலை வச்சு ஸ்டேஜ்ல தப்பாத்தி உருட்டிக்கிட்டு இருப்பா. இந்த அப்படிலாம் பேசக்கூடாது. சின்ன சித்தி, நீங்க தான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்.
அப்புறம் என் ட்ரெஸ்ஸ கூட நீங்க தான் ரெடி பண்ணணும். நான் அப்படியே உங்கள மாதிரி பிரின்சஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஓஎம்ஜியா, இது என்ன ட்விஸ்ட்? நோ 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 நோ, என்னால இங்க இருக்கவே முடியாது. என்னாச்சு சுஹானா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இத பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு டைம் வேற இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த ஃபேரி டான்ஸ் எல்லாம் ஒன்னால தான் கத்து கொடுக்க முடியும். ஆமா, எனக்கு ஒரே ஒரு டான்ஸ் தான் தெரியும். இந்த கல்யாணத்துல ஆடுவாங்களே. இந்த ப்ளீஸ். இல்ல, இந்த டான்ஸ் ஓகேனா நானே கத்து கொடுப்பேன். கத்து கொடுப்பீங்களா? சின்ன சித்தி, எனக்கு நீங்க சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? போங்க, உங்க பிச்சுக்கா. இந்த வீட்ல யாருக்கும் என் மேல அக்கறை இல்ல, யாருக்கும் என்ன பிடிக்கல. சின்ன சித்தி விளையாடுறாங்கம்மா, பாருங்க இவள. சின்ன சித்தி உனக்காக இது கூட செய்ய மாட்டாங்க நினைக்கிறியா? நிச்சயம் செய்வாங்க. நீ தேவதை மாதிரி இருக்க போற. நீ தேவதையா இருப்ப. முடிதான் கொஞ்சம் குட்டியா இருக்கு, அது கூட சரி பண்ணிடலாம். நான் தான் ஸ்வீட்டி, இந்த வீட்டோட ஹெட். என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நீங்க தனியா இருக்கும்போது நான் வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுல என்ன இருக்கு? இதுல சாக்லேட்ஸ் இருக்கு. இது மொத்தமா உங்களுக்கு மட்டும்தான். நீங்க அப்படி சின்ன பாட்டி கிட்ட என்ன சொன்னீங்க? ஏன் அவங்க கிட்ட நீங்க கோவமா பேசுனீங்க? வீட்ல எல்லாரும் உங்க மேல கோவமா இருக்காங்க தெரியுமா? என்னோட சின்ன சித்தி தான் ரொம்ப நல்லவங்கன்னு எல்லார்கிட்டயும் நான் சொல்லிட்டேன். ஓ காட், ஸ்வீட்டி என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கா. நான் எப்படி முடியாதுன்னு சொல்லுவேன்? ஆமா, அது ரொம்ப நல்ல ஃபங்க்ஷன் எப்போ? ஃபங்க்ஷன் எப்போ? சண்டே அன்னைக்கு. சண்டேவா? அப்படின்னா சண்டேல இருந்து நான் ஃப்ரீ ஆயிடுவேன். என்ன என்ன? What I meant was ட்ரெஸ் ரெடி பண்றதுக்கு யாராவது உதவி செய்யணும். பட் டான்ஸ் ஐ மேனேஜ். நான் ஹெல்ப் பண்றேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். என்னோட சின்ன சித்தி தான் பெஸ்ட். என்னோட சின்ன சித்தி தான் பெஸ்ட். சரி, உங்க சின்ன சித்தி தான் பெஸ்ட். சரி, நீ போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீ வா. சுஹானா, thank you so much. சீக்கிரம் ஏய், போ. இஷிதா, ட்ரெஸ் மாத்து வா. பசிக்குதுன்னு சொல்லல நீ. எங்க போச்சுமா வயித்த வலிலாம்? நான் சொன்னல. அட மறந்தே என்ன போயிட்டேனே. ஜானி? நாம எப்படி இருக்கோம் பாரு. சுஹானா எவ்வளவு நேரமா ஏதோ சொல்லணும்னு காத்துக்கிட்டே இருக்கா. ஆனா நாம தான் கண்டுக்காமலே விட்டுட்டோம். சரி சுஹானா, இப்ப சொல்லு. ரொம்ப அமைதியா இருக்கு, சொல்லு. எங்க கிட்ட என்ன சொல்ல வந்த? ஒன்றும் இல்லை, நத்திங் அட் ஆல். ஒரு விஷயமும் இல்லை. நிஜமா? யா நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தியே இந்த வீட்டை விட்டு. நான் அப்படியா சொன்னேன்? ஆ, நான் லூஸ் மாதிரி ஏதாவது பேசணும் உங்களுக்கே தெரியும்ல. சரி, நான் போறேன். ஸ்வீட்டியோட ஃபங்க்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம்ல, இல்லைன்னா லேட் ஆயிடும். ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்றேன். ஓகே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ காட், ரஜினி அக்காவை என்ன டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஸ்வீட்டி அவ சின்ன குழந்தை, அவ மனசு ரொம்ப வருத்தப்படுவா. ஷீஸ் a kid. சுஹானா, இன்னைக்கு புதுசா ஒரு கொலிக் வந்திருக்காங்க. ஏதோ பார்ட்டிக்கு போகணுமா, அதுக்கு போட்டுக்க வெஸ்டர்ன் ட்ரெஸ் வேணுமா. நான் அடிக்கடி உன்னை பத்தியே அங்க பேசிட்டு இருப்பேனா, அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நல்ல வெஸ்டர்ன் ட்ரெஸ் எங்க கிடைக்கணும்னு சுஹானாவை கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்லுமா? நீ சொல்லாம வேற யார் சொல்ல முடியும்? எங்களை எல்லாம் யாராவது கேட்டா நல்ல புடவை கடை எங்க இருக்குன்னா உடனே சொல்லிடுவோம். பட் அது சுஹானா, நான் உன்னை பத்தி அங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப பெருமையா சொல்லிட்டேனா, அதனால நீ எதை சொன்னாலும் சரியா இருக்குன்னு அவங்க எல்லாரும் நம்புறாங்க. ஹவ் ஸ்வீட். சரி, இப்ப சொல்லு. ஒன்னு ஜிகேல ஒன்னு இருக்கு. தேங்க்ஸ் சுகானா. எனி டைம்.
ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். என்ன பண்றது? போற நேரத்துல யாரையும் ஹர்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 2 days. 2 நாளைக்கு அப்புறம் போய்க்க வேண்டியதான். ஹலோ டாலி அக்கா. சுஹானாமா, சரிங்கம்மா. சொல்லுங்க சுகானாமா. சரிங்க சுகானாமா.